ஒரே குடும்பத்தை சேர்ந்த தாய் மகன் மகள் 3 பேர் மர்மமான முறையில வீட்டுல இழந்து கிடந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. விபரீத முடிவா இல்ல கொலையான்னு போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுட்டு வராங்க. தலைமறைவான தந்தைய தேடும் பணியும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. ராணிப்பேட்டை மாவட்டம் சுவால்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் 50 வயதான விஜயன். இவருடைய மனைவி 45 வயதான மீனாட்சி. இந்த தம்பதிக்கு 24 வயதான பவித்ரா அப்படின்ற மகளும் 20 வயதான யுவனேஷ் அப்படின்ற மகனும் இருக்காங்க. விஜயன் நேருஜி நகர்ல மருந்து கடை ஒண்ணு நடத்திட்டு வந்திருக்காரு. மீனாட்சி வளர்ப்புறத்துல அங்கன்வாடி பணியாளரா பணியாற்றிட்டு வந்திருக்காங்க. மகன் யுவனேஷ் தனியார் டயர் கம்பெனி தொழிற்சாலையில ஒப்பந்த தொழிலாளியா பணியாற்றிட்டு வந்திருக்காரு. மகள் பவித்ரா டைப்பிங் நிறுவனத்துல வேலை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில தான் திடீர்னு இவங்களுடைய வீட்டுல பவித்ரா, மீனாட்சி, யுவனேஷ்னு 3 பேர் உயிரிழந்து கிடந்திருக்காங்க. அரக்கோணம் டவுன் போலீசார் தீயணைப்பு துறையினர் அங்க போயிட்டு இவங்களுடைய உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இவங்க 3 பேரும் வீட்டுல உயிரிழந்து கிடந்ததா சொல்லப்படக்கூடிய நிலையில விஜயன் மட்டும் தலைமறைவா இருந்ததா கூறப்படுது. இந்த நிலையில வளர்ப்புறம் பகுதியில சிலர்கிட்ட 200 ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொல்லி விஜயன் கேட்டதாகவும் தான் விபரீத முடிவு எடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதாகவும் கூறப்படுது. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் இப்படி பரிதாபமா உயிரிழந்திருக்கிறது பெரும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. இது விபரீத முடிவா இல்ல கடன் தொல்லை காரணமா உயிரிழந்தாங்களா இல்ல இது கொலையா அப்படின்ற பல்வேறு கோணத்துல போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுட்டு வராங்க. மருந்து கடை நடத்துறதுக்காக விஜயன் 20 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினதும் குறிப்பிடத்தக்க ஒண்ணுன்னு சொல்லப்படுது.